சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். கதிர் டிவியை தொடர்ந்து சமத்துவம்னு ஒரு சேனல் இப்போ புதுசாக தொடங்கியிருக்கோம். கதிர் டிவிக்கு நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த சேனலுக்கும் கொடுப்பீங்க நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பரிந்துரை செஞ்சு இந்த கதிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரியே சமத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதாவது ஸ்டாலின் அவர்கள்னால மோடிக்கு பயங்கர டென்ஷன். இதை யார் சொல்கிறானா, வலதுசாரி நபர்களான ஒருவர் சொல்கிறாரு. அவர் யாருங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அவர் என்னென்ன அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி நீங்கள் வெளியே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு படத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி அவர் வெளியில் பேசி மாட்டிக்கிட்டாரு. அந்த வீடியோவும் வந்திருக்கு. அதுவும் நீங்கள் இணையத்தில் போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ என்னென்ன பேசி புலம்பியிருக்காருனா, அதாவது மற்ற மாநிலங்களையோட தமிழ்நாடு எப்படியெல்லாம் தொந்தரவு கொடுக்குது, தமிழ்நாடுனா மோடி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காருன்னு இருக்காரு. ஸோ என்னென்ன மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காருங்கிறது அப்பிருந்து இப்போ வரைக்கும் பார்ப்போம். முதல்ல மோடி அவர்களுக்கு முன்னாடி அப்பிருந்த ஒன்றிய அரசு காலத்திலேருந்தே பார்த்துட்டு வருவோம். ஏன்னா தமிழ்நாடானது பல மாநிலங்களை விட 50-60 வருஷம் முன்னாடியே இருக்குங்கிறது நம்ம பல வீடியோவில் பேசியிருக்கோம். பலதும் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் தான். எல்லாமே தரவுகள் அடிப்படையிலும் ஒன்றிய அரசோட ஆய்வகங்களின் தரவுகள் அடிப்படையிலும் தான் எல்லாமே நம்ம சொல்றது. பொருளாதார வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி மற்றும் கட்டமைப்பு வளர்ச்சி, மாநில வளர்ச்சி, நம்ம மாநிலரோட கல்விகள் எப்படி இருக்குது, அவங்க வெளிநாட்டுக்கு எப்படி போகிறாங்க, அவங்க மாநில மாணவர்கள் எவ்வளோ கல்வியில் தேர்ச்சி இருக்கிறாங்க, ஆங்கில புலமை, இது எல்லாத்தையும் வைத்து தான் சொல்கிறோம். சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்டுட்டு தரவு எல்லாம் பொய் பேசிட்டு சீமான் மாதிரி தெரியல. இதில் என்ன விஷயம்னா, அப்போது திமுக தொடங்கின புதுசுலேருந்து ஆட்சிக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு பேர் வைக்கிறாரு. அதாவது மதராஸ் மாகாணம்ங்கிறது தமிழ்நாடுன்னு வைக்கிறாரு. இதுலேயே பலரும் அப்செட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறார் அறிஞர் அண்ணா அவர்கள். ஸோ இதுக்கப்புறம் இருமொழி கொள்கைன்னு ஒரு வழியை காட்டிட்டேன், இனி இந்த இருமொழி கொள்கை தான் இருக்கும், இந்த இருமொழி கொள்கை இருக்க வரைக்கும் அண்ணா தான் ஆள்கிறார்னாரு. அதே மாதிரி 50 ஆண்டுகளுக்கும் மேலேயா இருமொழி கொள்கை தான் இருக்கிறது தமிழ்நாட்டில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் மறைவுக்கு அப்புறம் கலைஞர் 44 வயசுல முதலமைச்சர் ஆகிறாரு. டெல்லிக்கு போகிறாரு. அப்போது ராஜமன்னார் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைக்கிறார். அந்த கமிட்டி மூலமாக ஒன்றிய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கலாம், மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த கமிட்டி மூலமாக போட்டு இது பண்ணுறாரு. அப்போவே ஒன்றிய அரசுக்கு ஒரு இது, ஏன்னா மற்ற மாநிலத்துக்கு இல்லாத ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாட்டுக்கு இருக்குது. என்ன இது, எதற்காக தமிழ்நாடு இதெல்லாம் பண்ணுதுன்னு அப்போவே ஒரு கோபம். அப்புறம் 69 கலைஞர் வந்தோன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் 71 தேர்தல் வருது. அந்த 71 தேர்தலில் என்னாவது பண்ணி திமுகவை தோக்கடிக்கணும்னு அப்பவும் பல வேலைகள் நடக்குது. திமுக தோத்துரும் பல பேப்பர்களில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பயந்த எம்ஜிஆர் அவர்கள் என்ன ஆகுறாருன்னா, தமிழ்நாட்டில் எலெக்ஷனுக்கு வேலை செய்யாமல் நேபாளம் போயிடுறாரு. அப்போது எதனாலனா, திமுக தோத்து திருப்பியும் காமராஜ் அவர்கள் ஜெயிச்சிருவார் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. இதனால் தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரி கலைஞர் ஆட்சி முடியறதுக்கு ஒரு 7-8 மாதத்துக்கு முன்பே காமராஜர் அவர்கள்ட்ட போய் சேர்ந்துடுறாரு. இதையெல்லாம் பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் பின்பு ஆட்சி மாறிச்சுன்னா நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும்னு பயந்து வெளியில் போகிறாரு. ஆனால் 71 திமுக இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கூட்டணி, காமராஜ் அவர்கள் காங்கிரஸ் தனியாக இருந்துச்சு. 2 காங்கிரஸாக பிரிஞ்சது. இந்த கூட்டணி பெரும் வெற்றி, வரலாறு காணாத வெற்றி திமுக அடைஞ்சது. ஸோ அப்போ மெரினால கூட்டம் நடத்துகிறாங்க, பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு உள்ளூர ஒரு பயம், இவங்க மாநில சுயாட்சி எல்லாம் பேசுகிறாங்க, இருமொழி கொள்கை தாங்கிறாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக போகிறாங்க, இவங்களை விட்டால் பெரிய அளவில் இவங்க டெவலப் ஆகிடுவாங்க அப்படின்னு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது செங்கலை வச்சு உடைக்கணுங்கிறக்காக உருவன செங்கல் தான் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு அவர் உருப்படாத காரணம் சொல்லுவார். என்னன்னா, நான் கணக்கு கேட்டேன் கொடுக்கலன்னு. உள்ளபடியே பொருளாளர் யாருன்னா அது எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் தான் கணக்கு தரணும், ஆனால் அவர் கணக்கு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு நகைப்பாக இருக்குங்கிறது தெரியுது. ஸோ எம்ஜிஆர் அவர்களை அப்போவே மிரட்டி கட்சி தனியாக ஆரம்பிக்க வைக்கிறாங்க. அது அவருக்கு என்ன டாஸ்க்னா, காங்கிரஸில் சேர வைக்க பிளான்க்கிறாங்க. ஆனால் அது பிளான் மாதிரி அதிமுகவாக உதயமாகுது. ஸோ அப்படியே உதயமானது தான் அதிமுக. இப்படியெல்லாம் ஒன்றிய அரசு அந்த காலகட்டத்திலே வேலை செஞ்சுது. அப்புறம் 89 திருப்பியும் ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் இலவச பஸ் பாஸ் மற்றும் பெண்களுக்கு சொத்துரிமை அப்படின்னு இந்தியாவிலே எங்கேயும் கொண்டு வராமல் தமிழ்நாட்டில் முதல் கொண்டு வராங்க. ஸோ இப்போ தான் பல மாநிலங்களே அதை நிறைவேற்றுறாங்க. பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருக்குங்கிறது நம்ம ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஜோசப் குரியன் ஒருத்தரை கமிட்டி போட்டிருக்காரு அவர் தலைமையில். என்னன்னா, ஒன்றிய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கலாம், மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கலாம் அப்படின்னு. இந்த கமிட்டி ஆய்வறிக்கையை, இடைக்கால அறிக்கையை ஜனவரி மாதம் சமர்ப்பிக்கும். நீண்ட முழு அறிக்கையை இன்னும் 2 ஆண்டுகளில் சமர்ப்பிக்கும். ஸோ இதை பார்த்து தான் மோடி அரசுக்குள்ளபடியே அச்சம். ஏன்னா இவங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கவர்னருக்கு எதிரான தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் வாங்கிட்டு வந்துட்டாங்க.
இது எவ்வளோ பெரிய செட்பேக், இதனால ரொம்ப அப்செட்டாக இருக்கார் மோடி அப்படின்னு நம்ம சொல்ல, வலதுசாரி நபர்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் யாருன்னா கோலாகல சீனிவாஸ். அவர் எல்லா டிவி சேனல்லையும் உட்காந்துட்டு பாஜகவின் ஊதுகுழலாக செயல்படுவார். அந்த அளவுக்கு பாஜக போட்டு கொடுப்பாரு. ஒரு வலதுசாரி பாஜக RSS சிந்தனையாளர். அவர் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியில் புலம்பியிருக்காரு. இதனால மோடி அவர்களுக்கு பெரிய செட்பேக், பாஜகவுக்கு பெரிய செட்பேக். அதனால அவங்க மறுபடியும் மறுசீராய்வு போவாங்க, பலது பண்ணுவாங்க. இருந்தாலும் ஒரு பெரிய இடைஞ்சல் தான். அதாவது பிஜேபிக்கு எதிராக பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் அரசு இருக்கு, மம்தா அவர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி பலர் இருந்தாலும் திமுக தான் ரொம்ப குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால எப்படியாவது எப்பாடுபட்டாவது திமுக ஆட்சி அடுத்த டைம் வர விடாம தடுத்தரணும்னு அமித்ஷா அவர்கள் கங்கணம் கட்டி வேலை செய்கிறாரு அப்படின்னு இந்த கோலாகல சீனிவாசன் அவர்கள் வெளிப்படையாக உளறி மாட்டிக்கிட்டாரு. இந்த வலதுசாரி கும்பலெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. மாநில சுயாட்சி, மாநில உரிமை, மாநில நலன் சார்ந்து நகுந்தா இவங்களுக்கெல்லாம் எப்படி எரியுது, தகன்னு எரியுதுன்னு பாருங்க. கேட்டால் நாங்களும் தமிழன் தாங்கிறாங்க. பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னாருங்கிறாங்க. அந்த பெரியார் வழியில் வந்த கட்சி திமுக இந்த மாதிரி மாநில சுயாட்சி இதெல்லாம் எழுப்புனா இவங்களுக்கு எப்படி எரியுதுன்னு பாருங்க. ஏன்னா அந்த மாநில சுயாட்சி அறிக்கையில் பல விஷயங்களும் சொல்லப்படும். ஏன்னா இராணுவம், வெளியுறவுத்துறை, பாதுகாப்பு, அப்புறம் மற்றும் RBI இந்த மாதிரி விஷயங்களும் ஒன்றிய அரசுகிட்ட இருக்கணும். மற்றும் கல்வி, மற்ற விஷயங்கள் எல்லாம் மாநில அரசுகிட்ட இருக்கட்டும், அந்தந்த மாநில முதல்வர்கிட்ட இருக்கட்டும், நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இந்த அறிக்கையை சமர்ப்பித்து இது மூலமாக ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாருன்னா மற்ற மாநிலங்களும் ஆகா இவ்வளோ இருக்குதா, நம்ம இதை பாஜக கிட்ட கேட்டு பெறணும், ஒன்றிய அரசை விடக்கூடாதுன்னு இல்லை சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு அது பெரிய பாதிப்பாயிரும். ஏன்னா இப்போ மொழி பிரச்சனையில் திமுக கையில் எடுத்ததுக்கப்புறம் தான், அதாவது என்ன, கர்நாடகம் விழிச்சுக்கிச்சு, எங்களுக்கு இருமொழி போகுங்கிறாங்க, பஞ்சாப், மராத்தி, இந்த மாதிரி பல மாநிலங்கள் அது பரவுது, வெஸ்ட் பெங்கால்லையும் அது இதாச்சு. இந்த மாதிரி ஆகவும் டீலிமிட்டேஷன் எடுத்தோன்னா பல மாநிலங்களும் சேர்ந்து வந்தோன்னா இந்த மாதிரி பாஜகவுக்கு இது ஒரு பெருத்த தலைவலியாகவே இருக்குது. இவங்க வருங்காலத்தில் மறுபடியும் வேற ஏதாவது கொண்டு வந்து நம்மளுக்கு நிறுத்துவாங்க. அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலுங்கிறப்போ நம்மளுக்கு எதிராக ஒரு பெருத்த கூட்டணியை உருவாக்கி வலுவாக வந்து நிற்பாங்க. அப்போது நம்மளுக்கு அது இன்னும் தலைவலியாக இருக்கும். இன்னும் 4 ஆண்டுகளில் நம்ம என்னென்னமோ செய்ய வேண்டியது இருக்குது, அதையெல்லாம் செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு பாஜகவுக்கு அது பெருத்த தலைவலியாகவே அமைஞ்சிருச்சு அப்படின்னு வலதுசாரி கும்பல்களே புலம்பித்தி இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. உள்ளபடியே அவங்க சொல்கிற மாதிரி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் தான். ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்களை தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவரை தத்தின்னும், இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவருக்கு ஜோசியத்தில் கட்டம் சரியில்லை, இவர் ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாம் உருட்டி பார்த்தாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பிஜேபியோட இணக்கமாக போயிடுவாருனாங்க. அப்படியும் பல விஷயங்களை கிளப்பி விட்டாங்க, அதுவும் நடக்கலை. அப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நயனாரா என்ன சொல்கிறாருன்னா, இவர் பிரிவினைவாதி அப்படிங்கிறாரு. பிரிவினைவாதி எல்லாம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு தேவையான உரிமையை கேட்டு வாங்கினா அது பிரிவினைவாதியா அப்படின்னு நம்ம அவரை பார்த்து கேட்கணும். அப்போ அடிமையாக இருக்க எல்லாத்தையும் கொடுத்தா அப்போ அடிமைவாதின்னு சொல்லணும்ல, ஏன் அதிமுகவை பார்த்து சொல்லலை அப்படின்னு தான் நம்ம திருப்பியும் கேட்டுக்கணும். ஏன்னா இப்போ கவர்னரை வச்சு ஒரு விஷயம் இன்னொரு என்னன்னா, நீட்டுக்கு முன்னெடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த நீட்டு விஷயத்துலையும் இப்படி ஒரு இது வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அது ஒரு பெருத்த பின்னடைவாக போகும் அப்படிங்கிறது தான் பாஜகவுக்கு ஒரு பெரிய அச்சமாகவே இருக்குது. அதனால் அடுத்த வருஷம் இவங்க ஆட்சியை தடுக்கணும்னு அடிமை அதிமுகவோட சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அடிமை அதிமுகவோட சேர்ந்தாலும் செல்ஃப் எடுக்க போகிறதில்ல. அதிமுக வந்து வீல் இல்லாத வண்டிங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரியுது. அதனால் அதிமுகவோட சேர்ந்தா அதிமுகவுக்கு மைனஸ் தானே தவிர அதிமுகவுக்கு விழுகக்கூடிய ஓட்டும் விழுகாது. அதனால் பாஜக அது தெரியாமல் அதிமுகவில் சவாரி செய்ய பார்க்குது. இது அதிமுகவினருக்கு தான் அச்சமாக இருக்குது. நாளொன்மேனி பொழுதொரு ஒன்றமாக அவங்க தான் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஐயோ வந்துட்டானே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டானே அப்படின்னு புலம்புறாங்க. வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் வந்தால் சந்தோஷம்தான் படுவாங்க. ஏதாவது வில்லங்கமான சொந்தக்காரன் வந்தால் தான் ஐயோ இந்த ஆள் எப்போ போவானோ அப்படின்ட்டு இருக்கும். அது மாதிரி அதிமுக நிர்வாகிகளுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் தொண்டர்களுக்கும் இவன் வேற வந்துட்டானா, எப்படா போவான், இவன் நம்ம ஊர் இருந்தால் நம்மளை பார்த்து சிரிப்பாங்களே, நம்ம ஊரை வர்றவனு வரமாட்டானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. ஸோ எது எப்படியோ வருங்காலங்களில் பாஜகவானது மேற்கொண்டு புலம்பக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே தீர்ப்பு ஒன்று வந்துச்சு. என்னன்னா இடைக்கால தடை எதுக்குன்னா வக்பு சட்டத்துக்கு. வக்பு சட்டம் வந்து இப்போதைக்கு நிறைவேற்றக்கூடாது. அதாவது இப்போ வக்பு சட்டத்தில் சொன்ன மாதிரி ஆளை நியமிக்கிறதோ நிலம் கையகப்படுத்துறதோ அதை மாவட்ட ஆட்சியரோ போய் உள்ள எந்த வேலையும் செய்யக்கூடாது. அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி செயல்படணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சிருச்சு. ஸோ இதற்கும் திமுக தான் காரணம், திமுக தொடுத்த வழக்கு தான் காரணம் அப்படிங்கிறது பாஜகவினர் மேலும் கண்ணீர் விட்டு அழுக போறாங்க. ஸோ பாஜகவை வலிமையாக இந்தியாவிலேயே இப்போ எதிர்க்கக்கூடியது திமுக மட்டும்தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ காங்கிரஸை விட திமுகவை பார்த்து பாஜகவுக்கு ஒரு பெரிய அச்சமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் தெரியுது, உணர்த்துது. திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு தடுக்கத்தான் இந்த விஷயத்தில் வச்சு பாஜக பிளான் பண்ணி வேலை செய்யுது. ஏன்னா அடுத்த முக்கியம். மறுபடியும் 3 கட்டையை கொடுத்து
கொடுத்தாங்கன்னா நம்ம ஏதாவது வேலை பண்ண முடியாது, நம்மளுக்கு பெரும் சங்கடமாயிரும்னு வேலை செய்கிறாங்க. திருப்பி திமுக ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. வந்ததுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் பாஜகவுக்கு அது இன்னும் வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கலாம். ஸோ இது போன்ற அரசியல் சார்ந்த காணொலியில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சமத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதிர் டிவி கொடுத்த ஆதரவு இந்த சேனலுக்கும் கொடுப்பீங்க நம்புகிறோம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.